வெல்கம் பேக் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். ஸோ நான் இந்த பியூட்டி ரிலேட்டட் ஷாப்பிங் ஆல் அண்ட் லைஃப் வ்ளாக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய போடுவேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம்னாக்கா அது நீங்கள் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே பார்த்துருப்பீங்க. எஸ், இந்த ஒரு பிராண்ட் ப்ராடக்ட்னால என்னோட ஸ்கின் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்குன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்கும் இப்போ இருக்கிற வீடியோக்கும் நம்ம மேட்ச் பண்ணி ப்ளேஸ் பண்ணுற பாருங்க. ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட்னால என்ன எல்லாம் சேஞ்ச் ஆச்சுன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் இந்த ஒரு கம்பெனியில் வந்துட்டு என்னன்னாக்கா இந்த லைக் அது வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி. இட்ஸ் கால்ட் ஒலிவா. நான் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நியர்பைல ஒலிவா எங்கேயோ இல்லைனாக்கா உங்களுக்கு வந்துட்டு ஆப் சஜஸ்ட் பண்ணுறேன். ஆப்பை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குற பாருங்க. நீங்கள் ஆப் உள்ள போனோடனே ஜஸ்ட் லாகின் சைன் அப் அந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் உங்களோட பேர், ஃபோன் நம்பர், நீங்கள் எந்த ஜெண்டர்னு சொல்லிட்டு கீழே கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ 18+ மேலே நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக ஒரேவன் ஆகி ஃபேஸ். எனக்கு எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம், நீங்கள் இவ்வளோ மேக்கப் போடுறீங்க, இவ்வளோ இதுவாக இருக்கும், எப்படி உங்கள் ஸ்கின் இவ்வளோ கிளியராக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரே விஷயம் தான் இந்த ஒலிவா பிராண்ட் ப்ராடக்ட். இதுக்கு இப்போ இது பண்ணிட்டு இருக்கணும் காமிக்க போகிறேன். ஸோ எஸ், இந்த ஒரு 3 ப்ராடக்ட் மட்டும் தான் இன்னி வரைக்கும் என்னோட ஸ்கின் ரொம்ப சேஃபாக வச்சிருக்கு. ஸோ இதோட ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ எஸ், நான் ஃபர்ஸ்ட்டாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஸ்கின் ஒரு மாதிரி நேரில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த கேமராக்குள்ளே வந்துட்டாக்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறது நானே யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ப்ராடக்ட் நிறைய யூஸ் பண்ணுறதுனால என்னோட ஸ்கின் அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. ஒரு மாதிரி டேன் ஆகி ப்ராடக்ட்டுக்கு என்னோட ஸ்கின் ரியாக்ட் ஆகி ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. ஆக்சுவலி சொல்ல போனாக்கா நான் என்னோட ஃபேஸில் இருக்க ரேஷஸ்னாலே நான் ஒரு வீடியோவே போட்டிருப்பேன், எதனால அந்த ரேஷஸும் போச்சுன்றதுக்காக. ஸோ நான் என்ன பண்ணேன், சரி நம்ம நிறைய மேக்கப் போடுறோம், நம்ம ஸ்கின்னுக்கு எப்போவுமே கொஞ்சம் கண்டிப்பாக ஒரு ப்ரொடெக்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த ஒலிவா சூஸ் பண்ணேன். இந்த ஒலிவா வந்துட்டு எங்கள் மம்மி கூட ஃபர்ஸ்ட் எங்கள் மம்மி தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஸ்கின்ல ஜாஸ்தி பிம்பிள் வந்து அதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மா சஜஸ்ட் பண்ணதுனால நான் ஒலிவா போனேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் நேரில் போனாலும் சரி, நீங்கள் வந்துட்டு ஆன்லைனாக இது பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் உங்கள் ஸ்கின் என்ன இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஸ்கின் டெஸ்ட் எடுப்பாங்க. அவங்க கேட்குற கொஸ்டின்கெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு இது ஃபோனில் லாகின் பண்ணாக்கா. ஸோ நேரில் போனாக்கா அவங்க வந்துட்டு செக் பண்ணிவிட்டு அவங்களே என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்க இந்த க்ரீம்னு சொல்லிட்டு. என்னோட ஸ்கின் வந்துட்டு ட்ரையில் வந்துட்டு ரொம்ப ரேஷஸ் அந்த மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால, ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறதுனால அந்த ப்ராடக்ட்ஸ் ரொம்ப ரியாக்ட் ஆகி ரொம்ப ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் ஆச்சு. ஸோ என்னோட பாடியும் ப்ளஸ் என்னோட ஸ்கின் ரெண்டுத்தையும் எப்படி நான் கரெக்டான லெவலில் கொண்டு வந்து நம்ம ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணிட்டு பாடி அப்படியே விட்டால் ரொம்ப மோசமாக பேய் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிப்ஸ் எல்லாம் தான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஸ்கின் டெஸ்ட் பண்ண பிறகு இந்த மாதிரி ப்ராப்ளம், ஸ்கின் டேன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ டெஸ்ட் எடுத்த அப்புறம் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்துட்டு நான் எந்த மேக்கப் போட்டாலும் ஃபஸ்ட் மேக்கப் கிளியர் பண்ணிவிட்டு க்ளீனாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நான் ஐஸ் கியூபை நல்லா வச்சு ஸ்டப் பண்ணுவேன். ஸோ போஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒலிவாவோட கிளென்சர் ரொம்பவே முக்கியம். நல்லா என்னோட ஸ்கின்னை கிளென்ஸ் பண்ணிட்ட பிறகு நான் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது சன்ஸ்க்ரீன் ஜெல். நான் ஜஸ்ட் க்ரீம் இல்லை மேக்கப் அப்ளை பண்ணாலும் ஜஸ்ட் நான் சன்ஸ்க்ரீன் மோஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் லிப் பாம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவேன். ஸோ சன்ஸ்க்ரீன் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண ஒரே விஷயம், நீங்கள் மேக்கப் போடாமல் இருங்க. ஸோ உங்களோட ஸ்கின்னை ரொம்ப மெயின்டைன் பண்ணி இன்னும் என்ஃபுல்லாக வச்சுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் சன்ஸ்க்ரீன் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல பிராண்டோட சன்ஸ்க்ரீன் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஒலிவா ப்ளஸ் நான் வேறு சன்ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன். பட் என்னோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்னோட ஃபேஸ் இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் ஆன பிறகு நான் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் என்னோட ஃபேஸ் வெளியான பிறகு என்னோட பாடி வந்துட்டு அதே கலரில் இருந்துச்சு. ஸோ அதுக்கும் பேய் மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், ஏபிசிடி ஜூஸ் அந்த மாதிரி ஸ்கின் க்ளோயிங் ஒரு ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் ரொம்ப சொல்ல போகிறதுனா கேரட் ஜூஸ் அண்ட் ஏபிசி ஜூஸ் இது ரெண்டுத்தையும் குடிச்சிங்கன்னா நான் சீரியஸ்லி கைஸ் 15 டேஸ்க்குள்ளே உங்களோட ஸ்கின் அவ்வளோ க்ளோயிங்காக இருக்கும். நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நான் வந்து 3 days ஒன்ஸ் 2 days ஒன்ஸ் அந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்க ஆரம்பித்தேன். ஸோ அதனால தான் என்னோட பாடி கலரும் இந்த மாதிரி சேஞ்ச் ஆச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இந்த மாதிரி விஷயத்தில் இருந்தாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஸ்கின் டெஸ்ட் எடுத்து ப்ராடக்ட்டோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு 3000 இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு கிளென்சர் அண்ட் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் ஜெல் இதை தவிர நம்ம வேறு எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ மேக்கப் வந்துட்டு டெய்லி பேஸ் மேக்கப் போடுறவங்க, ஆஃபீஸ் அந்த மாதிரி போடுறவங்க வந்துட்டு கம்பல்சரி யூஸ் பண்ணால் நான் நல்லதுன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது. ஜென்யூனாக யாரோ சஜஸ்ட் பண்ணுற மாதிரி நானும் அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு ஜென்யூனான ஒரு ரிவ்யூ தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ப்ராடக்ட்டோட லிங்க் கீழே கொடுக்குறேன். எப்படியெல்லாம் உங்களுக்கு லிங்க் உள்ள போகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு ஃபர்தராக அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கீழே சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங் மீ, பாய்.